தியான் கிரேஜாய் வந்துட்டு ஏன் நெட் ஸ்டார்க் வீட்ல வந்துட்டு ஒரு பனை கைதியா வளருவான்னு வந்து தெரியுமா? ராபர்ட் பராத்தின் வந்துட்டு அந்த அயன் தோனை வென்றதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு தியான் கிரேஜாவோட அப்பாவான பேலன் கிரேஜாய் வந்துட்டு அவர் ஆண்டுட்டு இருந்த இடமான அயன் ஐலாண்ட் வந்துட்டு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் கிங்டமா வேணும், அந்த 7 கிங்டம்ல வந்துட்டு ஒரு பார்ட்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போர் கப்பல்கள் எல்லாம் வந்துட்டு உருவாக்கி ராபர்ட் கூட வந்துட்டு போர் தொடுத்திருப்பாரு. ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி ஏகான் வந்துட்டு இந்த 7 கிங்டமே கைப்பற்றதுக்கு முன்னாடி இந்த அயன் ஐலாண்ட் வந்துட்டு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் கிங்டமா தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த போர்ல வந்துட்டு ஸ்டானிஸ் பராத்தின் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா வந்துட்டு ஃபேரைல் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பேலனோட அனைத்து போர் கப்பல்களையும் வந்துட்டு அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. இதனால வந்துட்டு ராபர்ட்னால வந்துட்டு பேலனோட கோட்டைகளை ஈஸியா நுழைஞ்சு அந்த கோட்டையை வந்துட்டு கைப்பற்ற முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பேலனும் வந்துட்டு ராபர்ட் கிட்ட வந்துட்டு சரணடைஞ்சிருப்பாரு. திரும்பவும் இந்த பேலன் வந்துட்டு அவரோட அயன் ஐலாண்ட் வந்துட்டு ஒரு தனி இண்டிபெண்டன்ட் கிங்டமா வேணும்னு சொல்லிட்டு போர் தொடுக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் வந்துட்டு தியான் கிரேஜா வந்துட்டு